ஒரு அழகான கிராமத்தில் ராமு மற்றும் சோமு என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். ஒருநாள் காட்டுக்குள் சென்று தேன் எடுக்கலாம் என்று இருவரும் முடிவு செய்தார்கள். காலை நேரத்தில் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே அவர்கள் காட்டுக்குள் நடந்து சென்றார்கள். அப்போது ராமு பெருமையாக, "சோமு, நீ எதற்கும் பயப்படாதே. எந்த ஆபத்து வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்" என்று சொன்னான். அதைக் கேட்ட சோமு மகிழ்ச்சியாக சிரித்தான். இருவரும் மரங்கள், பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றைப் பார்த்துக் கொண்டே காட்டின் ஆழத்துக்குள் சென்றார்கள். திடீரென்று "குர்ரு" என்று ஒரு பயங்கர சப்தம் கேட்டது. அவர்கள் திரும்பிப் பார்த்தார்கள். ஒரு பெரிய கரடி கோபமாக அவர்களை நோக்கி ஓடி வந்தது. பயந்து போன ராமுவும் சோமுவும் வேகமாக ஓடத் தொடங்கினார்கள். அப்போது அருகிலிருந்த ஒரு பெரிய மரத்தை பார்த்த ராமு உடனே அதில் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொண்டான். ஆனால் சோமுவுக்கு மரம் ஏறத் தெரியாது. தனியாக நின்ற சோமு மிகவும் பயந்தான். இப்போது என்ன செய்வேன் என்று அவன் அவசரமாக யோசித்தான். அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இறந்த மனிதரை கரடி தாக்காது என்று நினைத்தான். உடனே சோமு தரையில் படுத்துக்கொண்டு மூச்சை அடக்கிக் கொண்டான். உயிரில்லாதவன் போல அசையாமல் கிடந்தான். சில நொடிகளில் கரடி அவன் அருகில் வந்தது. அது சோமுவின் காதருகே வந்து நுகர்ந்து பார்த்தது. மேலே மரத்திலிருந்த ராமு இதையெல்லாம் பயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். சோமு அசையாமல் அமைதியாக இருந்ததால் இவன் இறந்துவிட்டான் என்று கரடி நினைத்தது. பிறகு அது மெதுவாக அங்கிருந்து நடந்து சென்றது. கரடி சென்றவுடன் ராமு மரத்திலிருந்து கீழே இறங்கினான். "சோமு, எழுந்திரு, கரடி போய்விட்டது" என்று சொன்னான். சோமுவும் மெதுவாக எழுந்தான். அப்போது ராமு ஆச்சரியமாக, "கரடி உன் காதில் என்ன சொன்னது?" என்று கேட்டான். அதற்கு சோமு அமைதியாக, "ஆபத்தில் உதவாத நண்பனை ஒருபோதும் நம்பக்கூடாது என்று சொன்னது" என்றான். அதைக் கேட்ட ராமு வெட்கத்தில் தலை குனிந்தான். "நீதி, ஆபத்தில் உதவாதவன் உண்மையான நண்பன் அல்ல.